நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மிளகாய் மிட்டாய் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த மிட்டாய் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது மிக எளிமையாக கிராமப்புற கடைகளில், உள்ளூர் கடைகள்லையும் கிடைக்கும். இந்த மிட்டாய் தென்னிந்திய பாரம்பரிய இனிப்பு வகைகளில் மிக பிரபலமான இனிப்பு. இந்த மிட்டாய் பார்ப்பதற்கு ஒரு மிளகாய் போன்ற தோற்றத்தில் இருக்கும். அதாவது நீளமான விரல் வடிவ தோற்றமுடையதாக இருக்கும். இந்த மிட்டாய் செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, மைதா மாவு, சர்க்கரை, தண்ணீர், எண்ணெய், கேசரி பவுடர், அவ்வளோதான். இதை எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியும். அதாவது சர்க்கரை பாகில் தான் உள்ளே போட்டு எடுத்து தயார் பண்ணுறாங்க. இந்த மிளகாய் மிட்டாயை ஏன் தென்னிந்திய பாரம்பரிய பிரபலமான மிட்டாய் அப்படின்னு ஏன் சொன்னேன்னு தெரியுமா? அதுக்கு காரணம் இருக்குது. அதாவது 1980 அல்லது 90 அந்த ஆண்டுகளில் வாழ்ந்த அந்த குழந்தைகளோட இனிப்பு தீமண்டங்களில் இது முக்கியமான பிரபலமான இனிப்பு. அதனால தான் சொன்னேன். சிவப்பு கலர்லேயே ஒரு பழுப்பு கலர் எப்படி இருக்கும், அந்த நிறத்தில் தான் இது பளபளப்பாக காட்சியளிக்கும். நன்றி நண்பர்களே.